ஸ்தோத்திராண்டவரே ஸ்தோத்திராண்டவரே உம்மை நன்றியோட துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திராண்டவரே 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 உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா 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 உம்மை நன்றியோட துதிக்கிறோம். அல்லேலூயா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயம் அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தானே ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. 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 அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. பவராவி எனக்குள்ளே
அந்த பயாவி அணுகுவதில்லை. அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. பவராவி எனக்குள்ளே அந்த அணுகுவதில்லை. பவராவி அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன். அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. பவராவி எனக்குள்ளே அந்த பயம் அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே நான் பயாவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயம் அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. பவராவி எனக்குள்ளே அந்த இயேசுவின் நாமத்தில் எல்லா லாபானின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் லாபானின் ஆவியை துரத்துகிற வல்லமை ஆண்டவர். லாபானின் வல்லமையை துரத்துகிற வல்லமை ஆண்டவர். லாபானின் ஆவியில துரத்துகிற வல்லமை ஆண்டவர். லாபானின் ஆவியில துரத்துகிற வல்லமையால் எங்களை ஒவ்வொருவரையும் நெருப்பங்க ஆண்டவர். லாபானின் வல்லமையை துரத்துகிற அபிஷேகத்தினால் லாபானின் வல்லமையை துரத்துகிற வல்லமையால் ஒவ்வொருவரையும் நெருப்பங்க ஆண்டவர். லாபானின் ஆவியில துரத்துகிற அபிஷேக வல்லமை. லாபானின் ஆவியில துரத்துகிற அபிஷேக வல்லமை ஆண்டவர். லாபானின் ஆவியை துரத்துகிற அபிஷேக வல்லமை ஆண்டவர். லாபானின் ஆவியை துரத்துகிற அபிஷேக வல்லமை ஆண்டவர். எங்கள் ஒவ்வொருவர் மேலே ஒவ்வொருவர் மேலும் ராகமா நாஷா மாலா ராகமா நாகமா நா தோடா ராபா நீமா காமாலா சே மாலா ராபா கா தோடா அல்மா ராகா மானா தோடா ரபா ஸ்ரீயாந்த ரபா. இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் லாபானின் ஆவியை மேற்கொள்ளுகிற வல்லமை. லாபானின் வல்லமையில் மேற்கொள்ளுகிற ஆவி. லாபானின் வல்லமையை மேற்கொள்ளுகிற அபிஷேக வல்லமை. லாபானின் ஆவியில மேற்கொள்ளுகிற அபிஷேக வல்லமையால் எங்களை ஒவ்வொருவரையும் அல்மா ரக்க ஷேமா நாத்தோடி ஆந்த ரபா நீமா நர மன கமா நாத்தோடி ஆந்த ரபா ஷபாலரா. இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் லாபானின் ஆவியில மேற்கொள்ளுகிற அபிஷேகம். லாபானின் ஆவியில மேற்கொள்ளுகிற வல்லமை. லாபானின் ஆவியில மேற்கொள்ளுகிற வல்லமை மேற்கொள்ளுகிற வல்லமை எங்களை ஒவ்வொருவர் மேலும் அல்மா ரக்க ஷேமா லரபா துடா நீமா நர மன கபா துடியக்கர மன ஷியாந்தரபா. இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் எல்லா லாபானின் ஆவியை மேற்கொண்ட அபிஷேக வல்லமை. லாபானின் ஆவியில மேற்கொண்ட அபிஷேக வல்லமை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது அல்மா ரக்க சேமா நர மன கபா துடா கரபா லீமா நர மன சபா துடி அக்கரபா. இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் அந்த அபிஷேக வல்லமைகள் ஒவ்வொருவரை நிரப்பங்க. அல்மா ரக்க சேமா நர பதுடி அக்கரா நீமா நர மன கபா துடி ஆந்தர மல்கரபோ ரக்க சேமா நர மன கபா துடக்கரா. இயேசுவின் நாமத்தால் லாபானின் ஆவியை மேற்கொண்ட அபிஷேகம். லாபானின் ஆவிகளை மேற்கொண்ட அபிஷேகம். லாபானின் ஆவியை மேற்கொண்ட அபிஷேக வல்லமை. லாபானின் ஆவியை மேற்கொள்கிற அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர் நான் லாபானின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்கணும் ஆண்டவர். லாபானின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்கணும் ஆண்டவர். லாபானின் வல்லமைகளை மேற்கொண்டு ஜெயிக்கணும் ஆண்டவர். லாபானின் வல்லமைகளை மேற்கொண்டு ஜெயிக்கணும் ஆண்டவர். அந்த அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் இயேசுவின் நாமத்தால்
லாபானின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்கிற அபிஷேக வல்லமை, லாபானின் ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்கிற அபிஷேக வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தால் அந்த அபிஷேக வல்லமை எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அந்த அபிஷேக வல்லமை எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. அந்த அபிஷேக வல்லமைகளை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டு நீ இயேசுவின் நாமத்தால் லாபானின் ஆவியை மேற்கொள்கிற அபிஷேக வல்லமை, லாபானின் ஆவியை மேற்கொள்கிற அபிஷேக வல்லமை எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்டு இந்த வேளையில ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில ஆண்டவரே, குறிப்பிட்ட ஆவியை ஜெயிக்கிற அபிஷேகம், குறிப்பிட்ட அந்த ஆவியை ஜெயிக்கிற அபிஷேகம், லாபானின் ஆவியை ஜெயிக்கிற அபிஷேகம், லாபானின் ஆவியை ஜெயிக்கிற அபிஷேக வல்லமை, லாபானின் ஆவியை ஜெயிக்கிற அபிஷேக வல்லமை, லாபானின் ஆவியை ஜெயிக்கிற அபிஷேக வல்லமை எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்டு இப்பொழுது அந்த அபிஷேக வல்லமை, இப்பொழுது அபிஷேக வல்லமை, அந்த அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. Imala ramana kamana dodaka almara kasha mala raba nima kamala dada ragamana nima kamana doda raba kala la kashe mala rama katoda nima kamana doda raba almara kamana shabala raba katoda ra nima kamana dada raba riba kamana doda raba lara lima shamana dada raba katodi andara ba nima lara mana shabadodi akara bododi andara ba nima lara mana kabadoda rabadoda livala ramana kamana doda ரிபலரமன சபதுடையாந்தரமன இயேசுவின் நாமத்தால் அந்த அபிஷேகம் ஒவ்வொருவரை நிரப்பட்டப்பா. அந்த அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரை நிரப்புவதாக. அந்த அபிஷேக வல்லமையால் ஒவ்வொருவரை நிரப்புங்கப்பா. Riba kamana da almara kashe mana kamana toda almara kamana toda karaba riba shakana todi andara mana kamana da limana kalbadudi andara mana shabadudi anda இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர் அந்த அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும். 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 இயேசுவின் நாமத்தால் லாபானின் ஆவிகள் மேற்கொள்ளப்படட்டும். லாபானின் ஆவிகள் அழிக்கப்படட்டும். லாபானின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். லாபானின் வல்லமைகள் முறியடிக்கப்படட்டும். லாபானின் ஆண்டவரை மேற்கொள்கிற வல்லம், லாபானின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படுவதாக. லாபானின் வல்லமைகளை கத்த முறியடிச்சு போடுவீராக. லாபானின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போவதாக. லாபானின் வல்லமைகள் செயலிழந்து போவதாக. எல்லா சோமனு இயேசுவின் லாபானின் ஆவியை கத்த அழிச்சு சோமனு லாபானின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்பட்டவான் சோமனு லாபானின் ஆவிகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக சோமன் இயேசுவின் நாமத்தால் எல்லா சோமன் இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர் லாபானின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக. லாபானின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக. எல்லா ஆவியில் நிறைவேற்றவீங்க இயேசுவின் நாமத்தால் எல்லா லாபானின் வல்லமைகள், எல்லா லாபானின் ஆவிகள், எல்லா லாபானின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதாக. லாபானின் வல்லமைகள் முறியடிக்கப்படுவதாக. லாபானின் வல்லமைகள் அழிந்து நிர்மலமாய் போவதாக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தால் எல்லா லாபானின் ஆவி சபைக்கு விரோதமாய் போராடுகிற, எல்லா சபைகளை விரோதமாய் எழுப்பி போராடுகிற எல்லா லாபானின் வல்லமைகள், எல்லா லாபானின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படுவதாக. எல்லா லாபானின் வல்லமைகள் தேவன் இந்த நேரத்தை கர்த்தர் முறியடிச்சு போடுவீராக. எல்லா லாபானின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை செயலிழந்து போவதாக. எல்லா லாபானின் வல்லமைகளை கர்த்தர் செயலிழந்து போக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தால் அல்மா ராகா மானா ஷாகா ரேகா மானா தோடா கராபா இயேசுவின் நாமத்தால் எல்லா லாபானின் வல்லமைகள் இந்த வேளை கர்த்தர் நிர்மலமாக்கி போடுங்கப்பா. எல்லா வல்லமைகளை கர்த்தர் முறியடிச்சு போடுங்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில்லை. பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பய அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பயம் அணுகுவதில்லை. பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த அணுகுவதில்லை. பவர் ஆவி எனக்குள்ளே,
அந்த பயாவி அணுகுவதில்லை பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை பவராவி எனக்குள்ளே அந்த இயேசுவின் நாமத்தால் ஒரு பவராவி ஒரு பவராவி ஒரு பவராவி ஒரு பவராவி லாபானை மேற்கொள்ற பவராவி லாபானின் ஆவியை மேற்கொள்ற பவராவி லாபானை மேற்கொள்ற பவராவி லாபானை மேற்கொண்ட ஒரு பவராவி லாபானை மேற்கொண்ட ஒரு பவராவி ஒவ்வொருவரை 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 நிரப்பட்டு 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 ஒவ்வொருவரை நிரப்பட்டு 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 ஒவ்வொருவரை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால் முதல் கிரியை ஆசீர்வாதத்தை மாத்திரம் எதிர்பார்க்கிறது. ஆண்டவர் வேண்டாம். அவர் சொல்லுவான், நீர் ஆதாரிக்கிற ஆண்டவர், நீ சேவிக்கிற ஆண்டவர், நீ வந்ததனால என்ன ஆசீர்வதிச்சாரு. அவன் என்ன எதிர்பார்க்கிறான்? ஆசீர்வாதம் வேணும், ஆண்டவர் வேணும். ஆசீர்வாதம் வேணும், உபதேசம் வேணும். ஆசீர்வாதம் வேணும், சத்தியம் வேணும். ஆசீர்வாதம் வேணும், வேற எதுவும் என்ன ஆண்டவர் சம்பந்தம் எதுவும் எனக்கு வேணும். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும். அந்த மனநிலையோடு கூட இன்றைக்கு நம்ம செயல்படுவோம்னா அது லாபானின் ஆவி. எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு சுகம் வேணும், எனக்கு விடுதலை வேணும், ஆனா ஆண்டவர் வேணாம், சத்தியம் வேணாம், உபதேசம் வேணாம், சபை வேணாம், திருப்பந்தி வேணாம், வசனங்கள் வேணாம், ஊழியர்கள் வேணாம், எதுவுமே வேணாம். ஆனா என்ன வேணும்? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டும் வேணும். அந்த மனநிலையோடு கூட ஒரு நபர் செயல்படுவாங்கன்னா அந்த ஆவி அது தேவ ஆவி அல்ல, அந்த ஆவி லாபானின் ஆவி. இந்த லாபானின் ஆவியை கர்த்தர் முறியடி. இன்னைக்கு நம்ம சபையில கிளை சபையில நமக்குள்ள ஆசீர்வாதத்தை மட்டும் எதிர்பார்க்கிறவங்கள ஆண்டவரை தேடுனா ஆசீர்வாதம் தேடும். ஆண்டவர் பைபிள் சொல்லுது, முதலாவது தேவன் ராஜ்யத்தை தேடு, தேவனை தேடு, தேவ வசனத்தை தேடு, உபதேசத்தை தேடு, சத்தியத்தை தேடு, மீது எல்லாம் உனக்கு என்ன கூட கொடுக்கப்படும். ஆனா அவங்களுக்கு கூட கொடுக்கறது மட்டும் வேணும், ஆனா அவரு வேண்டாம். ஆண்டவர் வேணாம், வசனம் வேணாம், சபை வேணாம், ஊழியர்கள் வேணாம், உபதேசம் வேணாம், வேதம் வேணாம், பைபிள் வேணாம், ஒன்று வேணாம். ஆனால் எது மட்டும் வேணும்? ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு நபர் செயல்படுவாங்கன்னா அவங்களுக்கு பின்னால் கிரியை செய்கிறது லாபானின் ஆவி. இந்த லாபானின் ஆவியை கத்த அழிச்சு நிர்மலமாக்கப்படும்படி எல்லாம் வலதுகை உயர்த்தி ஜெபம் பண்ணுமா, வலதுகை உயர்த்தி ஜெபம் பண்ணுமா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தால் எல்லா வாயில திறந்த ஆவி நிரம்பி ஜெபிங்க. இது நிறைய கிரியை செய்யும். இந்த ஆவி நிறைய தெரியாது, இது கிரியை செய்யறதே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட அந்த வல்லமையை கர்த்தர் முறியடிக்கணும், அப்படிப்பட்ட அந்த ஆவியை கர்த்தர் முறியடிக்கணும், அப்படிப்பட்ட அந்த கிரிகளை கர்த்தர் முறியடிச்சு போடணும். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே 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 அல்மா ரக்கா சேமா நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர். எங்க சபைக்குள்ள ஆண்டவரே ஆசீர்வாதத்தை மட்டும் எதிர்பார்த்து ஆண்டவரை புறக்கணிக்கிற, வசனத்தை புறக்கணிக்கிற, உபதேசத்தை புறக்கணிக்கிற, சத்தியத்தை புறக்கணிக்கிற, சபையை புறக்கணிக்கிற, ஊழியர்களை புறக்கணிக்கிற, திருப்பந்திய பொறுப்பின சபையின் ஒழுங்குகளை புறக்கணிக்கிற எல்லா விதமான லாபானின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேயா, அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேயா, அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேயா. இந்த லாபானின் வல்லமைகள் முறியடிக்கப்படும்படி ஜெபிக்கிறேயா. இந்த லாபானின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போக பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேயா. இயேசுவின் நாமத்தில் நாங்களே எங்கள் சபை மக்கள், எங்கள் கிளை சபை மக்கள் ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரே துதிக்கிறமையா ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. ஆண்டவர் ஆண்டவரை எதிர்பார்த்த ஆண்டவரை தேடினா, ஆண்டவரை வசனத்தை தேடினா, உபதேசத்தை தேடினா, சத்தியத்தை தேடினா ஆசீர்வாதம் தானா கிடைக்கும். நாங்க முதலாவது ஆண்டவரை தேடணும் என்ற மனப்பக்குவம் தான் எங்களுக்கு உண்டாகணுமே ஒழிய ஆசீர்வாதம் வேணாம், ஆசீர்வாதம் கொடுக்கிற ஆண்டவர் தான் வேண்டும் என்ற அந்த மனநிலையோடு கூட நாங்கள் செயல்படணுமே ஒழிய ஆண்டவர் வேண்டாம், ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் வேணும் என்ற அந்த மனநிலையோடு கூட நாங்க ஒரு நாள் செயல்படவே கூடாது. ஆண்டவர் எங்க சபை மக்கள் செயல்படவே கூடாது. ஆண்டவர் கிளை சபை மக்கள் செயல்படவே கூடாது. ஆண்டவர் கர்த்தர் இறங்குவீராக, 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 இறங்குவீராக. நாங்க ஒரு நாள் அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட செயல்படுத்தி இந்த லாபானின் ஆவிகளுக்கு நாங்க இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டவர் நாங்க ஒரு நாள் இடம் கொடுக்கவே கூடாது. ஆண்டவர் இந்த லாபான ஆவை எதிர்த்து நிற்கிறோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட மனநிலையை உருவாக்குற, ஆசீர்வாதத்தை மட்டுமே எதிர்பார்க்கிற, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மட்டுமே எதிர்பார்க்கிற இந்த லாபானின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படுவதாக. ஆண்டவருடைய உபதேசத்தை புறக்கணிக்கிற, கடிந்து கொள்ளுதலை புறக்கணிக்கிற, ஆலோசனையை புறக்கணிக்கிற, அறிவுரையை புறக்கணிக்கிற, எச்சரிப்பை புறக்கணிக்கிற எல்லா விதமான லாபானின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்படட்டும். ஆண்டவர் ஆண்டவர் நாங்கள் ஒரு நாள் எச்சரிப்பை புறக்கணிக்க கூடாது. ஆண்டவர் கடிந்து கொள்ளுதலை புறக்கணிக்க கூடாது. ஆண்டவர் ஒரு நாள் லாபானின் ஆவிகள் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் ஊழியத்தை புறக்கணிக்க கூடாதையா, ஊழிய செய்கிற விதத்தை புறக்கணிக்க கூடாதையா, சபை குழுவை புறக்கணிக்க கூடாது, உபவாச ஜபத்தை புறக்கணிக்க கூடாது. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஞாயிறு ஆராதனை புறக்கணிக்க கூடாது.
கூடாது. இவைகளை எல்லாம் புறக்கணிக்க வச்சு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை மட்டுமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த லாபானின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் முற்றுமாய் அழிக்கப்பட்டு போவதாக, ஆண்டவர் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போவதாக, இயேசு முற்றிலுமாய் நிர்மலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தால். இந்த லாபானின் ஆவிகள் சபைக்குள்ள கிளை சபைகளுக்குள்ள கிரியை நடப்பிக்கவே கூடாது. ஆண்டு கர்த்தர் எல்லாவற்றையும் முறியடிச்சு போடும்படி நான் ஜெபிக்கும். தேவ கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிற காத்துக்கொள்ளு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆவி எனக்குள்ளே அந்த பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி எனக்கு பதில்லை, அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்று விட்டேன் கசப்புகளை, அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்று விட்டேன் கசப்புகளை, பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த அணுகுவதில்லை, பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த அணுகுவதில்லை, பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில்லை, பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில்லை, பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில்லை, பவர் ஆவி எனக்கு. இயேசுவின் நாமத்தில் ஒரு பவர் ஆவி, ஒரு பவர் ஆவி ஆண்டவர், ஒரு பவர் ஆவி ஆண்டவர், ஒரு பவர் அபிஷேகம் ஆண்டவர், ஒரு அபிஷேகம் ஆண்டவர், ஒரு அபிஷேகம் ஆண்டவர், ஒரு அபிஷேகம் ஆண்டவர், ஒரு அபிஷேகம் ஆண்டவர், ஒவ்வொருவர் மேல ஒவ்வொருவர் மேல ஒவ்வொருவர் மேல ஒரு அபிஷேக வல்லமை, 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 ஒவ்வொருவர் மேல ஒவ்வொருவர் மேல ஒரு அபிஷேக வல்லமை, ஒரு அபிஷேக வல்லமை ஊற்றப்படட்டும். லாபானின் ஆவியை மேற்கொள்ள ஒரு அபிஷேக வல்லமை ஊற்றப்படுவதாக. ரமணா கமனா துடா அல்மாரா கமனா துடை அந்தரபா. இரண்டாவது கிரியை, இந்த லாபானின் ஆவியினுடைய இரண்டாவது கிரியை பார்க்கிறோம். மற்றவங்க பாதிப்பை பற்றி கவலைப்படாத செயல்படுகிறது லாபானின் ஆவி. யாக்கோபு சொல்லுவான், இந்த 10-20 வருஷம் கொண்ட வேலை செஞ்சேன், கடுமையாக வேலை செஞ்சேன், பகலில் களவு போனது, இரவில் களவு போனது, எல்லா பற்றியும் என்கிட்ட கேட்டு வாங்கினீங்கன்னு சொல்லுவான். பகல் எனக்கு நித்திரையாக இருந்துச்சு, ஓநாய்கள் பிடிச்சது, களவு போனது, தானா செத்தது, எல்லா பற்றியும் என்கிட்ட கேட்டு வாங்கினீங்க அப்படின்னு சொல்லுவான். என்ன அடையாளம்? மற்றவங்க பாதிப்பை பற்றி கவலைப்படவே கடவுப்படான். இது ஒரு ஓநாய்க்கு அடையாளம். மற்றவங்க பாதிப்பை பற்றி, மற்றவங்க மனசு பாதிக்கப்படுமே, மற்றவங்க துக்கப்படுவாங்களே, மற்றவங்க கஷ்டப்படுவாங்களே, நம்ம செய்கிற செயல், குறிப்பாக நம்ம செய்கிற செயல்னால மற்றவங்க துக்கப்படுவாங்களே, மற்றவங்க கஷ்டப்படுவாங்களே, மற்றவங்க வேதனைப்படுவாங்களே, அந்த ஒரு எண்ணங்கள், அந்த ஒரு நிலைப்பாடு இல்லாமல் ஒரு நபர் செயல்படுவாங்கன்னா அதுக்கு பேர் லாபானின் ஆவி. அது தேவ ஆவி அல்ல. தேவ ஆவி என்ன செய்யும்? மற்றவங்க துக்கப்படுறதே விரும்பாது, அதுதான் தேவனுடைய ஆவி. ஆனால் லாபானின் ஆவி என்ன செய்யும்? மற்றவங்க தான் செய்கிற செயல்னால மற்றவங்க துக்கப்படுறதை பற்றி அது கவலைப்படாது. அப்படிப்பட்ட லாபானின் ஆவிகள் தன்னுடைய செயல்கள்னால மற்றவங்க துக்கப்படுவதும் கஷ்டப்படுவதையும் குறித்து கரிசனை இல்லாமல் கவலைப்படாமல் இருக்கிறது லாபானின் ஆவி. இந்த இரண்டாவது ஆவியை கத்த அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி பக்கத்தில் கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. கத்த கிரியை இந்த லாபானின் ஆவியை கத்த முறியடிச்சு போடும்படி, இந்த லாபானின் வல்லமையை கத்த முறியடிச்சு போடும்படி, நம்ம செயல்னால மற்றவங்க பாதிக்கப்படுறதை குறித்து கவலைப்படாம இருக்கிற இந்த லாபானின் ஆவிகள் அழிக்கப்படுறப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. எல்லா வாயில திறந்து ஜெபிங்க. இயேசுவே நாமத்தில் ஆண்டவர், இயேசுவே நாமத்தில் ஆண்டவர், இயேசுவே நாமத்தில் ஆண்டவர், இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, 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 ஆண்டவரே. அல்மா ரக்கா சேமா நரா மனா கபா தூடா கரா நேமா நரா மனா கமா நதுடி யாந்த ரபா. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தில் ஆண்டவர், எங்க செயல்பாடுகள் மூலமா மற்றவங்க கஷ்டப்படுவதை குறித்து கவலைப்படாம போகிற இந்த லாபானின் ஆவிகள் அழிக்கப்படணும் ஆண்டவர். எங்க செயல்பாடு, எங்க பேச்சு, எங்க நடத்தை, எங்க காரியங்களால மற்றவங்க பாதிக்கப்படுவதை குறித்து கவலைப்படாம இருக்கிற எல்லா லாபானின் ஆவிகள், எங்க வார்த்தையினால மற்றவங்க காயப்படுவதை குறித்து கவலைப்படாம இருக்கிற லாபானின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவே நாமத்தை முறியடிக்கப்படட்டப்பா. இயேசுவே நாமத்தை முறியடிக்கப்படட்ட ஆண்டவர், இயேசுவே நாமத்தை முறியடிக்கப்படுவதாக. தேவனே, 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 எங்களுக்குள்ள சபைக்குள்ள கிளை சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட லாபானின் ஆவி கிரியை செய்யக்கூடாதையா. வேதம் சொல்லுகிறது, அழுகிறவனே கூட அழுங்க, சந்தோஷப்படுங்க சொல்லுது. ஆனா மற்றவன் அழுக
செயல்பாடுகள் எங்க செயல்னால மற்றவன் எந்த வித பாதிக்கப்படாத அளவுக்கு எங்களை காத்துக்கொள்ள கத்த கிருபை செய்யுங்கப்பா. இந்த லாபானின் ஆவிக்கு நாங்க இடம் கொடுக்காம இருக்க, இந்த லாபானின் ஆவிகளுக்கு நாங்க இடம் அளிக்காம இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறையா, எங்களுக்கு இரக்க பாராட்டும்படி ஜெபிக்கிறையா, எங்களுக்கு தயவு பாராட்டும்படி ஜெபிக்கிறையா, எங்களுக்கு ஆண்டவரே வேண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஜெபிக்கிறையா. ஒரு நாள் இந்த லாபானின் ஆவிகளுக்கு நாங்க இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவரே. எங்க செயல்பாடுகளால மற்றவங்க வேதனைப்படுவது துக்கப்படுவது பற்றி நாங்க கவலைப்படாம போயிடவே கூடாது ஆண்டவரே. நாங்க கஷ்டப்படாம போயிடவே கூடாது ஆண்டவரே. நாங்க உணர்வற்றவளா இருந்து விடவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட லாபானின் ஆவிகள் எங்களுக்குள்ள சபைக்குள்ள கிரிய சபைக்குள்ள கிரியை செய்யாதபடி அவைகள் எல்லாம் தேவன் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகள் எல்லாம் அழிச்சு தேவன் நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவரே, இந்த லாபானின் வல்லமைகள் நீங்க சபைக்குள்ள கிரிய செய்யவே கூடாது ஆண்டவரே. லாபானின் ஆவிய சபையில கிரிய அனுப்பிக்கவே கூடாது ஆண்டவரே. மற்றவங்க பாதிப்பை பற்றி நாங்கள் உணரப்பட்டவர்களா ஆண்டவரே, மற்றவங்களை பாதிப்பட்டு உணரப்பட்டவர்கள் ஒரு நாள் இருந்து விடவே கூடாது ஆண்டவர். மற்றவங்க கஷ்டத்தை பற்றி கவலைப்படாம போயிடவே கூடாது ஆண்டவர். குறிப்பா எங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்களை கஷ்டப்படுத்துமானா அதெல்லாம் மன வருத்தப்படக்கூடியவங்களை மாற்றுங்க சாமி. அதை கஷ்டப்படக்கூடியவங்களை மாற்றுங்க ஆண்டவர். அதை திருத்திக் கொள்ளக்கூடியவங்களை மாற்றுங்க ஆண்டவர். எங்களுடைய செயல்பாடுகளை மற்றவங்களை துக்கப்படுத்தி வருத்தப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதை பற்றி கண்டுக்காம போகிற இந்த லாபானின் ஆவிகளை எல்லா கதை முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், காத்துக் கொள்ளுங்க சாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அடங்குவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பயம் அணுகுவதில்லை. பவர் ஆவி, அந்த பய ஆவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அவருடைய மூணாவது கிரியை தான் மாத்திரம் என்ன செய்யணும், ஆஸ்வதிக்கப்பட்டுட்டே இருக்கணும். தனக்கு மாத்திரம் வருமானம் வந்துகிட்டே இருக்கணும். தனக்கு மாத்திரம் நல்லது நடந்துகிட்டே இருக்கணும். மற்றவங்களுக்கு நல்லது நடக்குதா அதை பத்தி கவலை இல்லை. ஆனா எனக்கு மட்டும் நல்லது நடந்துகிட்டே இருக்கணும், ஆஸ்வாதம் கிடைச்சிட்டே இருக்கணும், உதவி கிடைச்சிக்கிட்டே இருக்கணும், சமாதானம் கிடைச்சிட்டே இருக்கணும். தனக்கு மாத்திரம் கிடைச்சிக்கொண்டே இருக்கணும், தனக்கு மாத்திரம் கிடைச்சிட்டு இருக்கணும். தான் மாத்திரம் நஷ்டம் அடையவே கூடாது. மற்றவன் நஷ்டம் அடைஞ்சாலும் அதை பத்தி கவலை இல்லை, மற்றவங்க கஷ்டப்பட்டாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஆனா தனக்கு மாத்திரம் என்ன ஆயிட்டு இருக்கணும், நன்மை நடந்துகிட்டே இருக்கணும், ஆசோதனை நடந்துகிட்டே இருக்கணும், உதவி நடந்துகிட்டே இருக்கணும். தனக்கு ஆசோதனை நடக்கணும்னு நினைக்கிறது தவறல்ல. ஆனா தனக்கு மட்டும் நடக்கணும். மற்றவங்களுக்கு நடந்தால் நடக்கலனாலும், என்னால நடக்கலனாலும் பிரச்சனை இல்லை, என்னால மற்றவங்க துக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா தான் மட்டும் என்ன செய்யணும், மற்றவங்க எனக்கு நன்மையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மற்றவங்க எனக்கு உதவியை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மற்றவங்க எனக்கு அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், மற்றவங்க எனக்கு ஆசோதம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எனக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கணும், வசதி கொடுத்துட்டே இருக்கணும், சுகத்தை கொடுத்துட்டு இருக்கணும் என்று சொல்லி மற்றவங்க இடத்திலிருந்து நன்மையை மட்டுமே எதிர்பார்க்கிறது லாபானின் ஆவி. மற்றவர்களிடத்திலிருந்து நன்மையை மட்டுமே எதிர்பார்க்கிற லாபானின் ஆவிய இந்த மூணாவது கிரியை கர்த்தர் முற்றிலுமா அழிச்சு போடணும். மற்றவனிடத்திலிருந்து ஆனா யோப கிட்ட சொல்லுவா, தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா, பைத்தியக்காரி பேசுறது போல பேசுறியம்மா அப்படித்தான் மனைவியை பார்த்து சொல்லுவா. அப்ப தேவனிடத்தை சில நடக்கணும், தேவன் சில நன்மையை கொடுப்பா, சில நேரத்தை கஷ்டத்தை அனுமதிப்பா. ஆனா கஷ்டத்தை என்ன செய்யறதுல விரும்புறதில்ல, நன்மையை மட்டுமே தேவனிடத்திலும் தேவ ஜனங்களிடத்திலும் எல்லாரிடத்திலும் நன்மையை மட்டுமே எதிர்பார்த்து தீமை வரும்போது முறுமுறுக்கிற, தீமையை எதிர்க்கிற, அதுக்கு மாறாக செயல்படுகிற லாபானின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போக முடியாது. எல்லாம் சேர்ந்து ரெண்டு கையை வானத்தை விரிச்சு ஜெபம் பண்ணலாமா? வானத்தை விரிச்சு ஜெபம் பண்ணலாமா? ரெண்டு கையை வானத்துக்கு நேர விரிச்சு ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, மற்றவரிடத்திலிருந்து நன்மையை மட்டுமே எதிர்பார்க்கிற எந்த லாபானின் ஆவிகள் எங்களுக்குள்ள சபைக்குள்ள கிளை சபைக்குள்ள கிரிய செய்யாதபடிக்கு ஆண்டவர் அந்த லாபானின் வல்லமைகளை கர்த்தர் முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். அந்த லாபானின் ஆவிகளை கர்த்தர் முறியடிச்சு போடும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்த லாபானின் வல்லமையை நிர்மலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே, மற்றவரிடத்தில் தனக்கு நன்மையை மட்டுமே வரணும், தனக்கு ஆசீர்வாதம் மட்டுமே வரணும், தனக்கு உதவி மட்டுமே வரணும், தனக்கு மட்டும்தான் வரணும் என்று அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தோடு கூட செயல்படுகிற, தான் யாருக்கு நல்லது செய்ய மாட்டேன், தான் யாருக்கு நன்மையை செய்ய மாட்டேன், ஆனா மற்றவர்கள் மூலமா எனக்கு நன்மை மட்டுமே
மட்டுமே வரணும், ஆசீர்வாதம் மட்டுமே வரணும் என்று சொல்லி எண்ணங்கள் கொண்டிருக்கிற இந்த லாபானின் ஆவிகள் எல்லாம், இந்த லாபானின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவே நாமத்தால் முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். இந்த லாபானின் வல்லமைகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். மற்றவரிடத்தில் நன்மையை மட்டுமே எதிர்பார்க்கிறேன், மற்றவர்கள் ஆசீர்வாதத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறேன். தான் மூலமா நன்மையை போகலனாலும் மற்றவர்களுக்கு நன்மையை செய்யணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு சுகமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கணும் என்று அப்படிப்பட்ட நன்மையை எதிர்பார்க்கிற இந்த லாபானின் ஆவிகள் இயேசுவே நாமத்தால் முற்றுமாய் நிர்மலமாய் போவதாக, முற்றிலுமாய் நிர்மலமாய் போவதாக, முற்றிலுமாய் நிர்மலமாய் போவதாக. அதாக சபைக்குள்ள, கிளை சபைகளுக்குள்ள, எங்களுக்குள்ள, குடும்பத்தில் அது கிரியை செய்யாதபடி அவைகள் எல்லாம் முற்றுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவே நாமத்தினால். யாருக்கு நன்மை தர மாட்டேன், ஆனா மற்றவங்க எனக்கு நன்மையை மட்டுமே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட குணத்தோடு செயல்படுகிற இந்த லாபானின் ஆவிகள் எல்லா கட்ட முறியடிச்சு போடணும் ஆண்டவர். எந்த அளவுக்கு ஆண்டவர் வேதம் சொல்லுது, மலைப்பிரசத ஆண்டவர் சொல்றான், நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும் விரும்புகிறீங்களோ அதை ஏன் நீங்களும் மற்றவங்களை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கான். ஆனா லாபானின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை ஆண்டவர் நன்மையை மட்டுமே எதிர்பார்த்து மற்றவங்களுக்கு நன்மையை செய்ய விரும்பாம, மற்றவங்களுக்கு உதவி செய்ய விரும்பாம தனக்கு நன்மையை மாத்திரமே எதிர்பார்க்கிற இந்த லாபானின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத சபையில கிரியை செய்யாதபடி அவைகள் எல்லாம் முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த லாபானின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தை செயலிழந்து போகட்டும் ஆண்டவர். எந்த லாபானின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவர். ஆண்டவர் எந்த அளவுக்கு மற்றவங்க நன்மை செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்களும் மற்றவங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கணுமே ஒழிய ஒரு நாள மற்றவங்க நன்மையை மட்டுமே எதிர்பார்த்து நாங்கள் யாருக்குமே நன்மை செய்யாம போகக்கூடிய இந்த லாபானின் ஆவிக்கு நாங்கள் ஒரு நாள் இடம் கொடுக்கவே கூடாது ஆண்டவர். இந்த லாபானின் ஆவியை எங்களுக்குள்ள கிரியை செய்யவே கூடாது ஆண்டவர். எந்த அளவுக்கு ஆண்டவரை மற்றவர்கள் நாங்கள் நன்மையை எதிர்பார்க்கிறோமோ அதே அளவுக்கு நாங்களும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களா இந்த வேளையில கர்த்தரை மாற்றிவிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அதற்கு விரோதமாக போராடுகிற இந்த லாபானின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், காத்து ஆளுக செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தை வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில்லை, அந்த பய ஆவி அணுகுவதில்லை, அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை, 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 பவர் ஆவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை, பவர் ஆவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை, பவர் ஆவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை, பவர் ஆவி எனக்குள்ளே. இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர் ஒரு அபிஷேகங்களுக்கு வேணும் ஆண்டவர், ஒரு அபிஷேகங்களுக்கு வேணும் ஆண்டவர், ஒரு அபிஷேகங்களுக்கு வேணும் ஆண்டவர், ஒரு அபிஷேகங்களுக்கு வேணும் இயேசுவின் நாமத்தினால், ஒரு அபிஷேகங்களுக்கு வேணும் ஆண்டவர். அவனுடைய நாலாவது கிரியை, அந்த அவனுடைய நாலாவது கிரியை ஏமாத்துகிறது. அந்த லாபானின் ஆவினுடைய நாலாவது கிரியை ஏமாத்துகிற கிரியை. எப்படி ஏமாத்தும், அவன் எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும். 6 வருஷத்துல 10 முறை சம்பளத்தை மாத்துறது. எதுக்கு? எப்படியாச்சும் ஒன்று என்ன செய்யணும், ஏமாத்திடணும். ஸோ ராகிகளுக்கு வேலை செஞ்சு அவன் லேயால கொடுப்பான், ஏமாத்துவான். எல்லா காரியத்திலும் ஏமாத்துகிறது. ஏமாத்துகிற ஆவி அது லாபானின் ஆவி. அந்த ஏமாத்துகிற செயல் எங்கெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை நடக்குதோ, எங்கெல்லாம் ஒரு ஏமாத்துகிற காரியம் நடக்குதோ அங்கெல்லாம் என்ன இருக்குன்னா ஒரு லாபானின் ஆவி கிரியை செய்து. அது தேவ ஆவி இல்லை, அது அறிவு இல்லை, அது அனுபவம் அல்ல, அது நூதனம் அல்ல, அது லாபானின் ஆவி. எங்கெல்லாம் ஒரு ஏமாத்துற செயல், ஒரு நபரை ஏமாத்துறாங்களா அது லாபானின் ஆவி. அந்த ஏமாத்துறதுக்கு பின்னாடி இருக்கும் லாபானின் ஆவி கிரியை செய்யும். ஏமாத்துகிறதே தொழிலா கொண்டு இருக்கும். எப்பயாவது ஒன்றா பரவாயில்ல, ஆனால் ஏமாத்துகிறதே தொழிலாக கொண்டு செயல்படுகிறது இந்த லாபானின் ஆவிகள். இந்த ஏமாத்துகிறதே தொழிலாக கொண்டு செயல்படுகிற இந்த லாபானின் ஆவியக்கத்தை அழிச்சு போடும்படியா எல்லாம் பக்கத்தை கையை பிடிச்சு ஜோம் பண்ணுங்க, பக்கத்தை கையை பிடிச்சு ஜோம் பண்ணுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சு இயேசு எல்லா ஆவி நெருமை செபிங்க, ஆவி நெருமை ஜோம் பண்ணுங்க. இயேசுவை நாமத்தில் ஆண்டவர், இயேசுவை நாமத்தில் ஆண்டவர், இயேசுவை நாமத்தில் ஆண்டவர். ஏமாத்துகிறதே தொழிலாக கொண்டு ஆண்டவர், ஏமாத்துகிறதே தொழிலாக கொண்டு ஆண்டவர் செயல்படுகிற இந்த லாபானின் ஆவிகள் இயேசுவை நாமத்தை முற்றுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி
செபிக்கிறையா. ஏமாத்துகிறதை வேலையாக கொண்டு ஏமாத்துகிறது எப்படி ஏமாத்தலாம் என்று சொல்லி திட்டம் போட்டு செயல்படுகிற இந்த லாபானின் ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்பட்டு போகும்படி செபிக்கிறேன். ஏமாத்துகிறதை தொழிலாக கொண்டு செயல்படுகிற இந்த லாபானின் ஆவிகள், இந்த லாபானின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்படுவதாக. எங்க சபையில கிளை சபை நாங்களே சபை மக்கள் ஒருவரும் ஏமாத்துகிற காரியத்தில் ஈடுபடவே கூடாது ஆண்டவர். எந்த காரியத்தில் யாரையும் ஏமாற்றவே கூடாது ஆண்டவர். மற்றவங்க ஏமாந்து போவதற்கு நாங்கள் ஒரு நாளும் காரணமா அமையவே கூடாது ஆண்டவர். மற்றவங்க ஏமாந்து போவதற்கு ஆண்டவர் நாங்கள் ஒரு நாள் காரணமா அமைஞ்சிடவே கூடாதையா. இந்த லாபானின் ஆவிகள் எல்லாம், இந்த லாபானின் வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போவதாக. ஏமாற்றுவதற்கு எப்படியெல்லாம் வழிமுறை இருக்குது, எப்படியெல்லாம் ஒரு நபரை ஏமாற்ற முடியும், எப்படியெல்லாம் ஏமாந்து போக பண்ண முடியும் என்று சொல்லி ஆண்டவரே எந்தெந்த விதத்தில், எந்தெந்த ரூபத்தில், எந்தெந்த கோணத்தில் யோசித்து செயல்படணும். அப்படிப்பட்ட லாபானின் ஆவிகள் எங்களுக்குள்ள, சபைக்குள்ள, கிளை சபைகளுக்குள்ள, சிறு பிள்ளைகளுக்குள்ள, வாலிப பிள்ளைகளுக்குள்ள, ஆண்களுக்குள்ள, பெண்களுக்குள்ள ஒரு நாள் கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவர். தலைவர்களுக்குள்ள ஒரு நாள் கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவர். மற்றவங்களை ஏமாந்து போவதற்கு நாங்கள் ஒரு நாள் காரணமா அமையவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட லாபானின் ஆவிகளை எல்லாம் இந்த வேளையில கர்த்தர் முறியடிச்சு போடுவீராக. இந்த வேளையில கர்த்தர் முறியடிச்சு போடுவீராக. இந்த வேளையில தேவன் நிர்மலமாக்கி போடுவீராக. இயேசுவின் நாமத்தால் மற்றவங்களை ஏமாறுவதற்கு ஆண்டவரே நாங்க ஒரு நாள் காரணமா அமைஞ்சிடக்கூடாது ஆண்டவர். மற்றவங்க காரணமா அமைஞ்சிடக்கூடாது ஐயா. அவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச மற்றவங்களை ஏமாற்றி விடக்கூடாது ஆண்டவர். அதிகாரத்தை பயன்படுத்தி, திறமையை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி, படிப்பை பயன்படுத்தி ஆண்டவரை எங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். தெரியாம அல்ல, தெரிஞ்சே நாங்க ஏமாந்து போக கூடாது ஆண்டவர். தெரிஞ்சே ஏமாற வைக்கிற லாபானின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்படுவதாக. ஒரு நபரை தெரிஞ்சே ஏமாற வைக்கிற லாபானின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் முறியடிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கும். கர்த்தர் அப்படி பலத்த கிரியை செய்வதற்காக நன்றி. இந்த ஏமாறின் வல்லமைகள் கிரியை நடப்பிக்காதபடி கர்த்தர் அழிச்சு போடுவதற்காக உமக்கு நன்றி சொல்லுது. கர்த்தரை ஒப்பு கொடுக்கிற காத்துக் கொள்ளுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில், பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த பய ஆவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. பவர் ஆவி எனக்குள்ளே, அந்த அணுகுவதில்லை. பவரா எனக்குள்ளே, அந்த பயம் அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே, நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அவருடைய அஞ்சாவது கிரியை என்ன கிரியைனா பொறாமை. லாபானுடைய முகம் லேக்கப சொல்லுவா, நேற்றைய முந்த நாள் இருந்ததை போல இன்னைக்கு முகம் இல்லை. நான் ஆஸ்வதிக்க தெரிஞ்ச உடனே மற்றவனுக்கு என்ன செய்யணும், பொறாமப்படுறது. மற்றவங்க ஆசீர்வாதத்தை பார்த்து, மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்படுவன்னா அது லாபானின் ஆவி. யாக்கோபு கடினமாக உழைக்கிறான், கர்த்தவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் ஆடு மாடு பெருகுது, அவனுடைய ஆசீர்வாதம் பெருகுது, அவனுடைய நன்மை பெருகுது. ஆனால் லாபான் என்ன செய்வான், அதை பார்த்த உடனே யாக்கோபு சொல்றாரு, நேற்றைக்கு முந்தைய நாள் உங்க அப்பாவுடைய முகம் இருந்ததை போல இன்னைக்கு உங்க அப்பா முகம் இல்லை அப்படின்னு சொல்றது நம்ம பார்க்க முடியுது. அந்த லாபானின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படணும். பொறாமைப்பட வைக்கிற மற்றவங்க ஆசீர்வாதம், அவங்க கடினமாக உழைக்கிறாங்க, கடினமாக பிரயாசப்படுறாங்க, அவங்களுக்கு ஓடுறாங்க, உழைக்கிறாங்க, கர்த்தவங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறத பார்த்து மற்றவங்க பொறாமப்படுவாங்கன்னா அது லாபானின் ஆவி. மற்றவங்க ஆசீர்வாதத்தை பார்த்து, மற்றவங்க உயர்வை பார்த்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பல்ல, அது நல்லது, அது நியாயம். ஆனால் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறது பொறாமை. அந்த பொறாமையின் ஆவிகளை கத்த அழிச்சுப்படும்படி முடிந்தவன் நேர் முழங்கால் படி ஜெபிப்போமா? முடிந்தவன் நேர் முழங்கால் படியடி ஜெபிக்கலாமா? நேர் முழங்கால் படியடி ஜெபிக்கலாமா? ஏசு இந்த லாபானின் ஆவிகளை கத்த அழிச்சு போடுங்கப்பான்னு சொல்லி பொறாம, மற்றவங்க ஆசீர்வாதத்தை கண்டு, மற்றவங்க உயர்வை கண்டு, மற்றவங்க மேன்மையை கண்டு பொறாமப்படுகிற எந்த லாபானின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படப்பான்னு எல்லா ஜோமனுங்க
இயேசு வாய்களை திறந்து ஜெபம் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே 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 மற்றவங்க ஆசுவத்தை கண்டு மற்றவங்க நன்மையை கண்டு மற்றவங்க உயர்வை கண்டு ஆண்டவரே 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 இயேசுவே நாமத்தை ராக்கா ஷேமா லாரா மானா கபா நேமா லாரா மானா கமா நாத்தோடி ஆந்தரபா அல்மா ராக்கா மௌதுடி ஆந்தரா ரீகோ சேமா நாரா மானா கபா தூடா கரா லேமா நரமனா கபதுடா ரிபா நரமனா கபதுடா லேகோ சேமா நரமனா கபதுடியா இயேசுவே நாமத்தால் இயேசுவே நாமத்தால் இயேசுவே நாமத்தால் ஆண்டவரே இந்த லாபானின் ஆவிகள் அழிக்கப்படணும் ஆண்டவரே இந்த லாபானின் வல்லமைகள் முறியடிக்கப்படணும் ஆண்டவரே மற்றவங்க ஆசுவத்தை கண்டு பொறாம பட வைக்கிற இந்த லாபானின் ஆவிகளை எல்லாம் இந்த வேளையில சபையில கிளை சபையில ஆண்டவரே முற்றும் அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்கப்பா சின்ன பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள் வயதானவர்களுக்குள்ள இருக்கிற இப்படிப்பட்ட பொறாமையின் ஆவிகளை எல்லாம் கர்த்தர் முற்றுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறையா முற்றுமாய் அழிச்சு நிர்மூலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறையா இந்த பொறாமையின் வல்லமைகள் எல்லாம் முறியடிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த பொறாமையின் ஆவிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம் மட்டமா ஆசுவத்தை கண்டு முகத்தை சுளிக்கிற முகத்தை திருப்புகிற அப்படிப்பட்ட அந்த கலாபானின் ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு இயேசுவே நாமத சபையில முறியடிக்கப்படுவதாக நாமத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்ட பொறாமையின் ஆவிகள் நீங்க சபையில கிளை சபையில கிரியை செய்யவே கூடாது ஆண்டவர் இந்த பொறாமையின் ஆவிகள் எல்லாம் முறியடிச்சு போடுங்க இயேசுவின் நாமத்தில் இந்த பொறாமை பட வைக்கிற வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகணும் இயேசுவின் நாமத்தில் மற்றவங்க ஆசுவத்தை கண்டு நாங்க சந்தோஷப்படணும் ஆண்டவர் நாங்க மகிழ்ச்சி அடையணும் ஆண்டவர் அதே போல இருக்கவன போட்டி வரணும் ஆண்டவர் அதே போல இருக்கவன வெறி வரணும் ஆண்டவர் ஆனா அவங்க நல்லா இருக்கிறாங்களேன்ற பொறாமை ஒரு நாள் எங்களுக்குள்ள வந்து விடாது இந்த லாபானின் ஆவிக்கு இடம் கொடுக்காதபடி கர்த்தர்களை காத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் காத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் மகிமையுள்ள கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே பவர் ஆவி எனக்குள்ளே அந்த பய ஆவி ஓ பவர் ஆவி எனக்குள்ளே அந்த பய ஆவி எனக்கு பதில்லை அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்பு கலை 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 பவர் ஆவி எனக்குள்ளே அந்த பய ஆவி எனக்கு பதில்லை பவர் ஆவி எனக்கு இயேசுவே நாமத்தில் ஒரு பவர் ஆவி ஒரு அபிஷேக வல்லமை ஆண்டவர் ஒரு அபிஷேக வல்லமை ஆண்டவர் ஒரு அபிஷேக வல்லமை ஆண்டவர் ஒரு அபிஷேக வல்லமை ஆண்டவர் ஒரு அபிஷேக வல்லமை லாபானின் ஆவியை மேற்கொண்ட 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 அபிஷேக வல்லமை இயேசுவே நாமத்தில் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவர் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவர் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவர் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவர் பற்றி பிடிக்கட்டும் சார் ஆறாவது அவனுடைய அந்த ஆறாவது காரியம் விக்கிரகங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவது விக்கிரகங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவது அவன் கேட்கிற கேள்வி என்ன நீ போனா போ என் தெய்வத்தை ஏன் நீ திருடிக்கிட்டு போற அவன் எதுக்கு முக்கியத்துவம் பாராட்டுறான்னா எதுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறான்னா ஒரு விக்கிரகத்துக்கு வைராட்டம் பாராட்டுகிறான் ஒரு விக்கிரக தவறான காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டு அது எப்படி சொல்லலாம் தவறான காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுவது நல்ல காரியத்தை பவுல் சொல்லுவா நல்ல காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுவது நல்லது ஆனா தப்பான காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுவது அது லாபானின் ஆவி ஒரு விக்கிரகத்தை வைராக்கியம் பாராட்டுவான் எடுத்துட்டு போனா யார் எடுத்து போனா மகதானே எடுத்துட்டு போக போறா தங்கச்சி பையனை எடுத்துட்டு போக போறா மருமகதானே எடுத்துட்டு போக போறான் அந்த எண்ணம் இல்லை என்ன இருக்கு ஒரு தவறான காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிறது லாபானின் ஆவி இன்னைக்கு நல்ல காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்ட மாட்டாங்க ஆண்டவர் காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்ட மாட்டாங்க ஆவிக்குரிய காரியத்துக்கு வைராக்கியம் எழுப்ப மாட்டாங்க ஆனா மாம்சத்துக்கு வைராக்கியம் பாராட்டுவாங்க மாம்சத்துக்குரிய காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுவாங்க நான் அவங்களோட பண்ண மாட்டேன் அவங்களோட கலந்து போக மாட்டேன் இவங்களோட கலந்து போக மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன் அதே போல அதுக்கு வைராக்கியம் பாராட்டுறது போல நான் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் 3 மணி நேரம் முழங்கால நிற்பேன் இதுக்கெல்லாம் வைராக்கியம் பாராட்டணும் நல்லது ஆனா அப்படி இல்லை தப்பான காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிறது லாபானின் ஆவிகள் இந்த லாபானின் ஆவியை கத்த முறியடிச்சு போடும்படி வலது கை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா வலது கை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா தப்பான காரியத்துக்கு வைராக்கியம் பாராட்டுகிற அந்த லாபானின் ஆவிகள் எல்லா கதை அழிச்சு போடுங்க ஜெபம் பண்ணலாமா இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே இயேசுவே நாமத்தில் ஆண்டவர் இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே இயேசுவே நாமத்தில் ஆண்டவர் தவறான காரியங்களுக்கு வைராக்கியம் பாராட்டுகிற எல்லா லாபானின் ஆவிகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவர் எங்களுக்குள்ள சபைகள் நாங்கள் யாரும் ஆண்டவர் ஒரு தவறான காரியங்களுக்கு வைராக்கியம் பாராட்டவே கூடாது ஆண்டவர் தப்பான காரியத்துக்கு
உலக காரியத்துக்கு, மாம்ச காரியத்துக்கு, பிசாசின் காரியங்களுக்கு வைராக்கியம் பாராட்டவே கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல காரியத்துக்கு, ஆவிக்குரிய காரியத்துக்கு, சபைக்காக வைராக்கியம், பக்தி வைராக்கியம் பாராட்டணும், வசனத்துக்கு வைராக்கியம் பாராட்டணும், வெளிப்பாட்டுக்கு வைராக்கியம் பாராட்டணும், உபதேசத்துக்கு வைராக்கியம் பாராட்டணும். ஆனா இதை விட்டு தப்பான காரியங்களுக்கு வைராக்கியம் பாராட்ட வைக்கிற எல்லா ஆண்டவரே இந்த லாபானின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவே நாமத்தால் எங்களுக்குள்ள, சபைக்குள்ள, கிளை சபைகளுக்குள்ள அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க எல்லா ஜெபம் இயேசுவே நாமத்தால் இந்த தப்பான வைராக்கியம் ஒரு நாள் எங்களுக்குள்ள வரவே கூடாது ஆண்டவரே. இந்த தப்பான காரியத்தை ஒரு நாள் நாங்கள் வைராக்கியம் பாராட்டவே கூடாது ஆண்டவர். மாம்ச வைராக்கியம் பாராட்டவே கூடாது ஆண்டவர். மாம்ச வைராக்கியம் எங்களுக்குள்ள இருக்கவே கூடாது ஆண்டவர். ஒரு தவறான காரியங்களுக்கு வைராக்கியம் பாராட்ட வைக்கிற எல்லா லாபானின் ஆவிகள் இயேசுவே நாமத்தால் எங்களுக்குள்ள, சபைக்குள்ள, கிளை சபைகளுக்குள்ள அழிந்து நிர்மலமாய் போக முடியும் ஜெபிக்க, அழிந்து நிர்மலமாய் போக முடியும் ஜெபிக்கிறோம் இயேசுவே நாமத்தினால். நாமத உலக காரியங்களுக்கோ, பிசாசின் காரியங்களுக்கோ, மாம்ச சம்பந்தமான காரியங்களுக்கோ நாங்கள் ஒரு நாள் வைராக்கியம் பாராட்டாதபடிக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய காரியத்தை வைராக்கியம் பாராட்டு, ஜெபத்துக்கு வைராக்கியம் பாராட்டு, பரிசுத்தத்துக்கு வைராக்கியம் பாராட்டு, நீதிக்கு வைராக்கியம் பாராட்டு, காணிக்கைக்கு வைராக்கியம் பாராட்டு. அப்படிப்பட்ட வைராக்கியம் எங்களுக்குள்ள இருக்கிறமே ஒழிய ஒரு நாள் மாம்சத்துக்குரிய காரியத்துக்கு, உலக சார்ந்த காரியத்துக்கும், பிசாச காரியத்துக்கும் நாங்கள் ஒரு நாள் வைராக்கியம் பாராட்டவே கூடாது இயேசுவே நாமத்தினால் ஆண்டவர். ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, ஒரு நாள் இப்படிப்பட்ட அந்த மாம்ச வைராக்கியங்கள் எங்களுக்குள்ள காணப்படாதபடிக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய வைராக்கியம் எங்களுக்குள்ள காணப்படும் ஐயா. தவறான காரியங்களுக்கு வைராக்கியம் பாராட்டாதபடிக்கு, நல்ல காரியங்களுக்கு வைராக்கியம் நிற்பதற்கு, பிரகாச போல பக்தி வைராக்கியம் நிற்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கு தேவன் கிருபை பாராட்டி கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். சபை மக்களுக்கு, கிளை சபை மக்களுக்கு, சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள், வயதானவர்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் பற்றி பிடிக்கிற இயேசுவே நாமத்தில் எல்லா தப்பான வைராக்கியம் எல்லாம் மாறி போவதாக ஆண்டவர் கர்த்தர் கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மகிமையுள்ள கர்த்தர் ஒப்புக்கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பவர் ஆவி எனக்குள்ளே அந்த பயம் எனக்கு பதில்லை, பவர் எனக்குள்ளே அந்த பயம் எனக்கு பதில்லை, அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றி விட்டேன் கசப்பு கலை, அன்பின் ஆவி எனக்குள்ளே நான். நல்ல கையை தட்டி வாயை தந்து பாருங்க, நல்ல கையை தட்டி வாயை தந்து பாருங்க. பவர் ஆவி எனக்குள்ளே அந்த பயம், பவர் ஆவி எனக்குள்ளே அந்த பவர் ஆவி எனக்குள்ளே அந்த எனக்கு பதில்லை, பவர் ஆவி எனக்குள்ளே அந்த பய ஆவி எனக்கு பதில்லை, பவர் ஆவி எனக்குள்ளே அந்த பய ஆவி எனக்கு பதில். இயேசுவே நாமத்தில் எல்லா லாபானின் ஆவி அழிக்கப்படணும், லாபானின் ஆவி அழிக்கப்படணும், லாபானின் ஆவியில் அழிக்கப்படணும், லாபானின் ஆவியில் அழிக்கப்படணும், லாபானின் ஆவியில் அழிக்கப்படணும், லாபானின் ஆவியில் அழிக்கப்படுவதாக இயேசுவே நாமத்தினால் லாபானின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும் சார், முறியடிக்கப்பட்டு போகட்டும். அவனுடைய ஏழாவது கிரியை நடந்து கொள்ள வேண்டிய இடத்துல நடந்து கொள்ளக்கூடாத விதமா நடந்து கொள்வது லாபானின் ஆவிகள். நடந்து கொள்ள வேண்டிய இடத்துல எப்படி நடந்து கொள்ளணுமோ, எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணுமோ, யார் இடத்துல எப்படி நடந்து கொள்ளணுமோ அப்படி நடந்து கொள்ள கூடாதபடி கிரியை செய்து லாபானின் ஆவிகள். ஆதியாகமம் 31 ராகேல் லேயாள் சொல்லுவாங்க, எங்கள் தகப்பன் எங்களை அந்நியரை போல நடத்துகிறார், எங்கள் தகப்பன் எங்களை அந்நியரை போல நடத்துகிறான், எங்களை விட்டு பணத்தை வாயில போட்டுக்கிட்டா, அந்த பணத்தை வாயில போட்டு நமக்கு வேண்டாம், எங்களை எப்படி நடத்துறாருன்னா அந்நியரை போல. அந்நியன் என்ன அர்த்தம்? எனக்கு அவனுக்கு எந்த ஒட்டுவாசியும் இல்லை, எந்த உறவும் இல்லை, யாரோட உறவும் இல்லை. இன்னைக்கு சபையோடு நமக்கு என்ன உறவு? ஊழியக்காரோடு கூட எவ்வளவு உறவு, எவ்வளவு நெருங்கி இருக்கிறோம், எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறோம், சபை மக்களோடு எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறோம், உலகத்தோடு எவ்வளவு ஐக்கியமாக இருக்கிறோம். இது லாபானின் ஆவி. அது என்ன செய்யும்? லாபானின் ஆவி அது பெற்ற பிள்ளைங்க இடத்துல எப்படி இருக்கலாம், ஒரு உறவு இல்லாமல் இருக்கிறது லாபானின் ஆவி. பெற்ற பிள்ளைகள் 2 பிள்ளைகள், அவ்வளோதான். அந்த 2 பிள்ளைங்கள் எப்படி இருக்கிறாரு? எங்கள் தகப்பன் எங்களிடத்தில் அந்நியரை போல் என்ன செய்கிறாரு? இருக்கிறாருன்னு அழகா சொல்ல. அந்நியரை போல் இருக்கிறாங்க. அந்நியரை யாரு? ஒரு வழிபோக்கனை போல. என்ன கிடையாது? அப்பா பிள்ளைன்ற உறவே கிடையாது. இன்னைக்கு சபை மக்களுக்கு சபைக்கும் உறவு இருக்கான்னு கேட்டால் தெரியல. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து போகிறதுனால நம்ம நல்ல ஐக்கியத்தில் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ
வந்து ஏதோ ஒரு நாளைக்கு அப்படி ஜோதிச்சமெண்ட் போயிருந்தனால நல்ல உறவுகள் ஐக்கியம் கிடையாது. இன்னைக்கு சபையோடு எவ்வளவு ஐக்கியமா இருக்கிறோம், சபையோடு எவ்வளவு ஈடுபாடா இருக்கிறோம், சபையை பற்றி என்ன நேசம் இருக்கு, சபை மக்களை பற்றி என்ன நேசம் இருக்கு, சபையை பற்றி என்ன கரிசனை இருக்கு, ஊழியர்களை பற்றி என்ன கரிசனை இருக்கு, எவ்வளவு உறவு இருக்கு, எவ்வளவு நெருங்கி இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் யார் கூட பேசுறோம், ஒரு ஊழியக்காரரோட கூட ஒரு வாரத்தில் எத்தனை நாள் நாங்கள் பேசுறோம், எவ்வளவு நாள் விசாரிச்சுக்கிறோம், எவ்வளவு நாள் கலந்துரையார் பேசுறோம், ஐக்கியமா இருக்கிறோம், நல்ல உறவுல இருக்கிறோம், நல்ல ஃபார்மட்ல இருக்கிறோம். தெரியல சபை மக்களோட எந்த அளவுக்கு பேசிக்கிறோம், சபை மக்களோட கூட எந்த அளவுக்கு ஐக்கியமா இருக்கிறோம், தலைவர்களோட எந்த அளவுக்கு ஐக்கியமா இருக்கிறோம் தெரியல. என்ன காரணம்? இது லாபானின் ஆவி. என்னது? ஒட்டு உறவில்லாம இருக்கிறது. ஒருவர் அந்நியரை போல பார்க்கிறது, அந்நியரை போல பழகிறது, அந்நியரை போல செயல்படுகிறது. இது எந்த ஆவி? லாபானின் ஆவி. இந்த சபை மக்களுக்குள்ள நல்ல ஐக்கியம், சபைக்குள்ள நல்ல உறவு, சபைக்குள்ள நல்ல மேன்மை, நல்ல ஐக்கியம், நல்ல பேச்சுவார்த்தை, சுமூகமான உறவுகள், இணக்கமான உறவுகள், நல்ல சமாதான உறவுகள் இன்னைக்கு சபையில இல்ல. இது காரணம் என்ன? இந்த லாபானின் ஆவி மறைமுகமா சபைக்குள்ள கிரியை செய்கிறத நல்ல ஆவியில பார்க்க முடியுது, நல்ல ஆவியில பார்க்க முடியுது. என்ன கிரியை செய்து? லாபானி சபையோடு உறவு இருக்க கூடாது, சபை மக்களோட உறவு இருக்க கூடாது. அப்படி வந்து வரணும், தொட்டும் தொடாம பட்டும் படாம இன்னைக்கு சபையோடும் சபை மக்களோடும் ஊழியக்காரரோடு கூட இருப்பேன்னா 100% நீ புரிஞ்சுக்கோ, உனக்குள்ள கிரியை செய்த தேவ ஆவி இல்லை, அது லாபானின் ஆவி. அந்த லாபானின் ஆவித ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. லாகேலும் லேயாலும் லாபானும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரே வீட்டில் தான் பேச்சுவார்த்தை இல்லை, உறவு இல்லை. இவன் அவனை பார்த்து எப்படி, பிள்ளைகளை பார்த்து எப்படி பார்க்குறான்? ஒரு அடுத்தவங்களை போல பார்க்குறான், அந்நியனை போல பார்க்குறான், அடுத்தவங்களை போல, யாரையும் முகமறியாதவங்களை போல, ஏதோ தெருவ தெரியாதவங்களை போல, அடுத்த ஊருக்கார போல, அடுத்த தேசத்துக்கார போல, அடுத்த மொழி பேசுறவங்களை பார்க்குறான். ஐயோ நாம் தாம் பிள்ளையாச்சே, நம்ம சபை மக்களாச்சே, நம்ம சபையாச்சே, நம்ம ஊழியமாச்சே, நம்ம ஊழியராச்சே, நம்ம சபை விசுவாசிகளாச்சே அப்படின்ற ஒரு நேசமும் ஒரு உறவும் சபைக்குள்ள நமக்கோட இடைப்பாடு இல்லைன்னா, நல்ல ஒரு ஈடுபாடு இல்லைன்னா, தயவு செய்து நல்ல விளங்குங்க. அந்த 7வது கிரியை என்ன? லாபானின் ஆவி. இப்படிப்பட்ட லாபானின் ஆவிகளை கத்த அழிச்சு போடும்படி பக்கத்தை கையை பிடிச்சு நல்லா நேர் முழங்கால் நின்று ஜெபிக்கலாமா? நேர் முழங்கால் நின்று ஜெபிக்கலாமா? நேர் முழங்கால் நின்று ஜெபிக்கலாமா? இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஆண்டவரே 7வது கிரியை சபையோடு உறவு இல்லாம, சபை மக்களோடு உறவு இல்லாம, ஆண்டவரே குறிப்பிட்ட ஒரு நபர் 2 பேரோடு கூட பேசுவதை வச்சுட்டு மற்ற மக்களோடு கூட, மற்ற சபையாரோடு கூட இணக்கமான உறவு இல்லாம, ஊழியர்களோடு கூட இணக்கமான உறவுகள் இல்லாம, சபை மக்களோடு இணக்கமான உறவு இல்லாம, சபையோடு இணக்கமான உறவு இல்லாம ஆண்டவரே செயல்பட வைக்கிற இந்த லாபானின் ஆவிகளை கத்த முறியடிச்சு போற எல்லா வாயில திறந்து சத்தான உயர்த்தி ஆவி நிரம்பிச்சபிங்க, ஆவி நிரம்பிச்சபிங்க. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால். அல்மா ரக்கா சேமா நாரா மானா இப்படியாக சபை மக்களை பிரிச்சு வச்சிருக்கிற, இப்படி உள்ள சபைக்குள்ள கிரியை செய்கிற இந்த லாபானின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவே நாமத்தை முறியடிக்கப்படுவதாக ஆண்டவரே. லாபானின் வல்லமைகள், இந்த லாபானின் ஆவிகள், இந்த லாபானின் செயல்கள் மறைமுகமா தந்திரமான முறையில் சபையோடு ஒட்டு உறவு இல்லாம, சபையோடு ஐக்கியமா இல்லாம, சபை மக்களோட ஐக்கியமா இல்லாம, ஊழியோட ஐக்கியமா இல்லாம, விசுவாசோட ஐக்கியமா இல்லாம பிரிச்சு வைக்கிற இந்த லாபானின் ஆவிகள் எல்லாம், இந்த லாபானின் வல்லமைகள் எல்லாம் இன்றைக்கு இயேசுவே நாமத்தால் அழிக்கப்படுவதாக. சபை மக்களை பார்த்து அந்நியரை போல பார்க்க வைக்கிற, அந்நியர்கள் போல யோசிக்க வைக்கிற, ஊழியர்களை அந்நியரை போல நினைக்க வைக்கிற அப்படிப்பட்ட ஆண்டவரே லாபானின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால். அல்மா ரக்கா சேமா லாரா மானா கதா ரேக்கா மௌதுடி யாந்தரா நீமா நரமன ஷபதடா லிபலரா அல்மா ரக்கபதுடி மாக்கரமோ ரக்கோ சேமா நரமன கதடா லேக்கா மௌதுடி யாந்தரா ரிபலரமன ஷபதுடலா ரிபலரமன கபதுடர மதுரியாக்கரா. இயேசுவே நாமத்தால், இயேசுவே நாமத்தால். இப்படிப்பட்ட லாபானின் ஆவிகள் இன்னைக்கு சபையில கிளை சபைகள் ஆண்டவரே, எங்களுக்குள்ள சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, சின்ன பிள்ளைகளுக்குள்ள, வாலிப பிள்ளைகளுக்குள்ள, ஆண்கள் பெண்கள், வயதான தகப்பன் தாய்மா தலைவர்களுக்குள்ள ஒரு நாள் கிரியை செய்யாதபடி இந்த லாபானின் ஆவிகளை எல்லாம் கர்த்தர் இந்த வேலை முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். இந்த வேலையில முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். இந்த வேலை முறியடிச்சு போடும்படி ஜெபிக்கிறேன். இந்த வேலை அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். நல்ல உறவுல வாழ முடியாம, குடும்பத்தோட நல்ல உறவுல இல்லாம, அப்பா பிள்ளைகள், கணவன் மனைவி, ஆண்டவரை பெற்றோர் பிள்ளைகள், சமுதாய உறவுகளோட நல்ல உறவுல வாழ முடியாம, அவையோட நல்ல உறவுல வாழ முடியாம, அந்த உறவை மாறுபட்ட கருத்தை ஏற்படுத்தி பிரிச்சு வைக்கிற இந்த லாபானின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தால் அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே, இந்த லாபானின் வல்லமைகள் ஒரு நாளும் நாங்க இடமளிச்சிடவே கூடாது ஆண்டவரே. இந்த லாபானின் ஆவியை வேறு அறுக்கப்படணும் ஆண்டவரே, வேரோட பிடுங்கி எரியணும் ஆண்டவரே. இந்த லாபானின் வல்லமைகள் வேரோட பிடுங்கி எரியணும் ஆண்டவரே. இந்த லாபானின் வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. கர்த்தர் இறங்குவீராக, 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 இறங்குவீராக. இந்த லாபானின் வல்லமைகள் எல்லாம் முறியடிச்சு போடுவீராக. இந்த லாபானின் கிரியைகள் எல்லாம் நிர்மலமாக்கி போடுவீராக. ஒரு நாள் ஆண்டவரே சபையோட ஊழியரோட சபை மக்களோடு கூட ஆண்டவரே கிளை சபை மக்களோடு கூட நல்ல உறவுல இல்லாதபடிக்கு மற்றவர்கள் அந்நிய சபையை அந்நிய போல பார்க்க வைக்கிற, சபை மக்களை அந்நியரை போல பார்க்க வைக்கிற இந்த லாபானின் வல்லமைகள் எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை முறியடிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முறியடிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சபை பல கிளை சபை மக்களும் சபையோட ஊழியர்களோடு கூட நல்ல ஐக்கியத்துல வாழ, நல்ல உறவுல வாழ, நல்ல கலந்துரையாட, மனப்பூர்வமா பேச, மனம் திறந்து பேச, அப்படிப்பட்ட செயல்பாடுகள் எங்களுக்குள்ள கர்த்தர் ஊற்றி விட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நல்ல ஐக்கியத்துல வாழ கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். லாபானின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போக தேவன் கிருபை செய்யுங்க. இப்படிப்பட்ட 7 விதமான கிரியைகள் எங்க சபையில கிளை சபையில கிரியை செய்யாதபடி அவைகளை எல்லாம் முற்றிலுமாய் கர்த்தர் நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவன், இந்த ஜெபங்களுக்கு எல்லாம் பதிலை கொடுத்து கர்த்தர் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி பதில் ஜெபிக்கிறோம். நாங்க குறை இருக்குதுப்பா, குற்றம் இருக்குது, நாங்க சரிப்படுத்தணும், இன்னும் நேர்த்தியா செம்மையா ஜெபிப்பதற்கு அதிகமான கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கு தந்து வல்லமையை பயன்படுத்தி எங்களை காத்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சார் கதப்படி கிருபை செய்வதற்கு நன்றி சொல்கிறோம். நாங்க சரியா ஜெபிச்ச என்பதனால கேட்கலாம் ஆண்டவர். இறக்கம் கிருபை தயவு பெரியது, நீங்க பெரியவர், அதனால ஜெபத்துக்கு பதில் கேட்கிறோம். கர்த்தர் நீங்க பதிலை கொடுத்து ஆசீர்வதிங்களை காத்துக்கொள்ளுங்க. கதப்படி கிருபை செய்து ஆசீர்வதிக்கிற உன்னதமான கிருபைக்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.